அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அறநிலைத்துறை ஆளுகைக்கு உட்பட்ட கோயில்களில் வருமானம் அதிகமாக வரக்கூடிய கோயில்கள் நமக்கு ஓரளவு தெரியும். பழனி, திருச்செந்தூர் இந்த மாதிரியான கோயில்கள். அது மாதிரி வருமானமே இல்லாத கோயில்கள் இங்கே நிறைய இருக்குது. அது செப்பனிடப்படாமல் பல வருடங்களாகியும் கும்பாபிஷேகம் நடத்தாமல் இருக்கிறத நான் சிலது பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான கோயில்களுக்கும் மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பார்வையிடணும் அப்படிங்கிறத நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இந்த அன்புதானே எல்லாமே அப்படின்னு ஒரு சேனல் வலைதளத்தில் அவர் பேர் சேதுன்னு நினைக்கிறேன். அவர் இந்த பாழடைந்த கோயில்களை மீட்டு கொண்டு வர்றது, அதே மாதிரி புதருக்குள்ளே மறைஞ்சு கிடக்கிற கோயில்களெல்லாம் மீட்டு கொண்டு வழிபாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரியான மனிதர்களை அறநிலையத்துறையோடு இணைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதே நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் ஈட்டுகிற துறைகளில் அறநிலையத்துறையும் ஒன்று. அந்த வருவாயில் 3ல் 1 பகுதியாவது மீண்டும் கோயிலுக்கே செலவிட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.